ரூட்டா தர முடியும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை சொல்ல சொல்லிருங்க பார்ப்போம். முடியாதுல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையமும் சரி, தேர்தல் ஆணையம் நடத்துறேன் அப்படின்னு சொல்றதும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சட்டத்துக்கு புறம்பா தான் அது செயல்பட்டு இருக்கு. அதனால சரியா செயல்படுத்தி கொடுக்கவே முடியல. இன்னைக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டுல திமுக ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரியும். வாங்கின வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கண்ணுல பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு குற்றவாளி, என் சைடில் நிறைய தப்பு இருக்கு. இந்த தவறுகளை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சருமான மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அடிமுதல் ஆழம் வரை இறங்கி ஒவ்வொருத்தனோட குடுமையும் கையில் இருக்கு. சொன்னோம்னா 2 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் 2 வருஷத்துக்கு உங்களுக்காக தான் பேசுவேன்னு ஒரு அக்ரிமெண்ட், லோக்கல் அக்ரிமெண்ட்ல தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு யார் காரணமா இருப்பாங்க? ஒன்று சொல்லட்டுங்களா? வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது கரூர் சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம்னு யாருமே பேசக்கூடாது. தயவு செஞ்சு மற்ற யூடியூபர்களும் இதை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி பேசுறாதீங்க. அது பேசக்கூடிய அந்த வார்த்தை நமக்கே ரிவெஞ்ச் ஆகி பின்னால் இருக்கிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க எப்படா அவங்க வாய விடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் இன்னும் ஒருத்தன் பேரை நம்ம தொடாமே இருக்கோம். ஏன் அவங்கள தொட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிகள் நிறைய உருட்டி இருப்பாங்க. எனக்கு இந்த சந்தேகம் ஆரம்பத்திலே இருக்கு. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் டிவிகேக்குள்ள இழுத்தாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் டிவிகேக்கு வந்து தான் டிவிகே ஜெயிக்கணும்னு எதுவும் இருக்கா? விசாரணைக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் பொறுங்க, 3 மணி நேரம் பொறுங்க, வக்கீல் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நானே எப்போ வரலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கீங்க. அப்படியே முதலமைச்சருக்கு ஒரு போனை போட்டு கொடுத்தா நானே நேரடியாக பேசிடுவேன். இங்கேயே நான் என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சுக்கிறேன். என்னை எப்படியாவது இணைச்சிக்கங்கன்னு பேசினதாத்தான் நம்ம காதுக்கு வந்துச்சு. மக்கள் அங்கே இருந்தவங்க பேசிக்கிட்டாங்கப்பா, கேட்க மாட்டாரு. அதனால நம்ம கரெக்டாக பேசிவிடுவோம் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்னை தாவேக்கால கூப்பிட்டாங்க, என்னை பொன்னமராதியில் ட்ரம் செட் வாசிக்க கூப்பிட்டாங்க, புதுக்கோட்டையில் குத்தாட்டம் போட கூப்பிட்டாங்க, திருச்சியில் திமிரி ஆட கூப்பிட்டாங்க, வென்சாப் வாசலில் நல்லா ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அவரை பற்றி அதான் பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுமில்ல அனிதா யாரு, எந்த அளவுக்கு இறங்கி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வேலை பார்ப்பாரு அப்படின்னு. ஆனா எங்க கல்வெட்டுல ஸ்டாவேகா ஸ்டிக்கர் ஒட்ட பாக்குதா, அவங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாப்ல. ஒரே காமெடி. நான் காலையில எல்லாருமே இந்த வீடியோல சொல்லிட்டேன். அப்ப இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில்? நான் என் ஸ்டைல பதில் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. முன்னாள் எம்எல்ஏ நம்ம சென்னையில் அந்த கொளத்தூர் தொகுதியில் தோத்து போனாரே அப்படின்னு சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மைனுக்கு துணை முதலமைச்சர் ஒன்றுமே தெரியாத ஒரு பால்டாப்பாவை தூக்கிட்டு வந்து துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு கொடுத்து எனக்கு என் வாயாலேயே அவரை துணை முதலமைச்சர்னு சொல்ல வச்சார்ல, அதை கேட்க வெக்கமாக இருக்குது. தலைமுறையில் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்றதோடு அவ்வளோதான், கட்சி அழிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இனிமேல் அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க தெரியல. அவர் லண்டனுக்கு எடுத்துடாமல் இருக்கட்டுமா? தூய சக்தியா தீய சக்தியா தீஞ்சு போன சக்தியா? அடுத்து இவங்களோட நான் பேச போகிற மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக தன்னோட அண்ணனுக்காக, கட்சிக்காக வாழ்நாளில் பாதியை தொலைச்சோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அண்ணனுக்காக இன்னைக்கு மொத்த குடும்பத்தையுமே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள மாற்றி வச்சிருக்காங்க. நாங்களாம் முன்னால் வேறு கட்சியில் இருந்தவங்க தான். 2 வருஷம் ஆச்சு, நான் 1.5 வருஷம் ஆச்சுல மாறி தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. மதுரை மாநாடுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் தீவிரமாக இறங்கி நம்ம வெற்றி தலைவர் விஜயண்ணாக்காக 3 சேனலில் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். இவங்கள்ட்ட நான் கேட்க போகிறது, இன்றைக்கி மக்கள் எல்லாம் கேட்டு வெறுவாய மின்னுக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வுகளை பற்றி தான் இவங்கள்ட்ட நான் கேட்க போகிறேன். இன்றைக்கி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழக வெற்றி கழகம் தூய சக்தியா தீய சக்தியா தீஞ்சு போன சக்தியா? வருகின்ற இடைத்தேர்தலில் நெஞ்ச நிமித்தி நீங்கள் போய் எங்களது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு வாக்களிங்க அப்படின்னு உங்களால் கேட்க முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளோடு மட்டும் இல்லாமல் லஞ்சம் இல்லை, லாவண்யம் இல்லை, ஊழலற்ற அரசு நாங்கள் கொடுப்போம்னு சொன்ன வெற்றி தலைவர் விஜயண்ணா மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய ஊழல்வாதிகளையும் ஊழல் ஊற்றுகளையும் ஊழல்வாதிகள் தான் இவர்கள் என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்களும் முன்ஜாமீன் பெற்று வெளியில் இருக்கக்கூடியவர்களையும் இன்னைக்கு கட்சிகளை கொண்டு வந்து இணைக்கும் போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சிக்கான ஒரு தனித்துவம் இறங்கி போகுதே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும், இப்படி நிறையா கேள்விகளோட நம்ம பயணம் தொடரப்போகுது. ஏன்னா நான் கேட்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக கேட்கணுன்றது இல்லை. அடிமட்ட தொண்டனா இன்னைக்கு தனித்துவமாக நம்ம இருந்தோம், நல்லா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. என்னை போன்ற எத்தனை பேர் மனசில் வெம்பிட்டு இருக்கீங்க, இவங்கெல்லாம் நமக்கு தேவையா, இவங்க எதுக்கு நமக்கு அப்படின்ற அப்படி ஒரு மாதிரியான ஆக்ரோஷமாக ஆவேசமான பதிவுகள் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஏன் விஜய் அண்ணா காதுகளுக்கு இவை எட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவங்கள்ட்ட கேட்க போகிறோம். இதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்க போகிறோம். 1 ரூபாய் செலவில்லாமல் வாக்களித்த தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் அன்னைங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் தாய்மாமன் சீரு கொடுப்பேன்னு சொன்ன எங்கள் முதலமைச்சர் விஜயண்ணா ₹1,00,000 கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்களை இன்றைக்கி கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்ற பயத்தில் நாங்கள் சகோதரிக்கிட்ட கேட்க போகிறோம்.
அதை பற்றியும் இவங்க எவ்வளவு தெளிவாக சொல்ல போகிறாங்க, இந்த கட்சி எங்கே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க, இதோட நிலை என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் ஆழமாக பேச போகிறோம் அடுத்த வீடியோவில். அந்த டிஃபைட்டும் என்னோட கேள்விகளால் நான் கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்க, ரகடாக தான் கேட்பேன். அவங்க எப்படி எந்த அளவுக்கு அவங்க அண்ணனுக்கும் தலைவருக்கும் விட்டு கொடுக்காம போகிறாங்க. நானே விட்டு கொடுக்க மாட்டேன். தவறான ஒரு பேச்சு வந்துச்சு அப்படின்னா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வெற்றி தலைவர் விஜய் நான் வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். இன்று போல் என்றும். வணக்கம்.